ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து மீஷோவில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல் ஃபைண்டிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் க்ரீம் தான். ஸோ இது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் கலரிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு 1 or 2 ஒயிட் ஹேர்ஸ் வருது அப்படின்னாலும் சரி, ரொம்ப வயசானவங்களுக்கு ஹேர் கலர் ரொம்பவே ஒயிட் ஆயிடுச்சுனாலும் சரி, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 100% வந்து கிரே ஹேர் வந்து பிளாக்கா மாத்தி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைங்க, டெம்பரவரி சொல்யூஷன். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல தான் வந்து இருக்கு. இது ஒரு லிப்ஸ்டிக் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து வீல் பேசிஸ்ல வந்து இருக்கு. இதை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் க்ரீம் வந்து நமக்கு வந்து மேல வருது. ஸோ இதை வந்து நம்ம டைரக்டா வந்து ஒயிட் ஹேர்ஸ் எங்க இருக்கோ அங்க வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ட்ரையான ஹேர்ல அப்ளை பண்றீங்களா அப்படின்னா தலை குளிச்சுட்டு நீங்க நம்ம டக்குன்னு எங்காவது ஃபங்க்ஷன் போகும்போது முன்னாடி தெரியுற ஒயிட் ஹேர்ஸ் மட்டும் கவர் பண்ணணும் அப்படின்னு இதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஹேர்ஸ் எங்க இருக்கோ அதை வந்து தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. இல்லைன்னா தலை சீவினதுக்கு அப்புறம் 1 or 2 ஹேர்ஸ் மட்டும் நம்மளுக்கு மேலோட்டமா தெரியும் இல்லைங்களா? ஸோ அதை கூட வந்து நம்ம இதை வச்சு வந்து கவர் பண்ணிட்டு சீப்ல வந்து வாரணும் அப்படின்னா ஈவா நேச்சுரல் பிளாக் ஹேரா வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த பிரைஸ்க்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 சம்திங், சம்டைம்ஸ் ஆஃபர்ல 89, 90 கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். இதை அப்ளை பண்ணோம், இது தலை சீவணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈவனா வந்து ஹேரோட மெர்ஜ் ஆயிக்குது. இது டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது. கையில நம்ம தொட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுக்கு ஹேர்ல இருக்கிறது வந்து ஸ்மட்ச் ஆகி வருது. ஸோ இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம ஹேர் கலரிங் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் தலை சீவும் போது ஒரு 4 to 5 days கழிச்சு இந்த ஒயிட் ஹேர்ஸ் லைட்டா சின்ன சின்ன ஹேர்ஸ் தெரியுது அப்படின்னா இதை வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட், எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹேர் கலர் பண்ணோம் அப்படின்னா தலைவலிக்கும், எனக்கு தலை மேல ஏதோ பாரமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாரும் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்டுமே வந்து இருக்காது. நம்ம இதை போட்டு அப்ளை பண்ணிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணனாலும் போயிடும், இல்லைன்னா டிஷ்யூசஸ் வச்சு தொடச்சோன்னா கூட போயிருங்க. டோட்டலி ஹேர் டை பண்ணுற சைட் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் பாய்ஸில் இருந்துட்டு வயசானவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தலை குளிச்சுட்டு அப்ளை பண்ணனாலும் சீக்கிரமாக ஸ்மட்ச் ஆகாது. ஆயிலி ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஸ்மட்ச் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் ஹோம் யூஸ் ஃபைண்டிங்ஸ் தான். இது வந்து டோர் மேட்ஸுங்க. 3 ஸ்டைல்ஸ்ல வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டோர் மேட் வந்து என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி இருக்குங்களா, அதே மாதிரி இருக்குது இந்த டோர் மேட்டு. நல்லா கிரிப்பாக வந்து நம்ம டைல்ஸில் வந்து போட்டோம் அப்படின்னாலும் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வலிக்கிட்டு போகாத மாதிரி வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கார வீடு அப்படின்னாலும் இந்த மேட் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 3 மேட்டுமே வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் பூஜா ரூம் முன்னாடி போட்டோம்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வந்து நல்லா ரெட் கலரில், க்ரீன் கலரில் அந்த லீவ்ஸ் இருக்க மாதிரியும் ஒயிட் கலர் டாட்ஸ் இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்துனே வந்து சொல்லுவேன். 104 rupeesக்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரங்கோலி மேட்டு. இது வந்து தீபாவளி, சரஸ்வதி பூஜா அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இந்த மேட் வந்து ரொம்ப யூனிக்காக காட்டும். நம்ம வீட்டையே வந்து பூஜா ரூம் முன்னாடி போட்டோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 rupees. இதில் ஒயிட் கலர் இருக்குது, அழுக்காயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒயிட் இல்லாத மாதிரி ப்ராடக்ட்டும் வந்து டேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். லவ்னிதா நல்லா ஹாயாக வந்து அந்த 3 மேட் மேலேயும் படுத்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்லேயே வந்து நம்மளுக்கு நாட் போட்டிருக்காங்க. அதனால சீக்கிரமாக வந்து பிஞ்சு வராது. ஹேண்ட் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நாளைக்கு மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெடி மாதிரி இருக்கக்கூடிய மேட் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹாலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மேட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ப்ரௌன் வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. இதுலேயே நிறைய கலர் காம்பினேஷன்ஸும் கூட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் 107 தான். எப்போடா இப்படி வந்து இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. ஸோ இந்த 3 மேட்டோட குவாலிட்டிஸஸ்மே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டெஃபினட்டா வேணும் அப்படின்னா லிங்க் கீழ இருக்கு, பை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த மேட் வந்து டோர் முன்னாடி போட்டோம் அப்படின்னா டோருக்கு மேட்சிங்காக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். கிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கிட்டும் பாருங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னுட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, உங்கள் யோசனைக்கு இது ஃபுல்ஃபில்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேக்கேஜிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஹேண்டில் பண்ணிட்டு போகிறதுக்கு கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து மேலே கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வந்து 4 பட்டன்ஸ். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரியில் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஃபேன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். நார்மல் டேப் வாட்டர் இல்லைன்னா மினரல் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ ஆர்ஓ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு காற்று எந்த மாதிரி வருதுன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் ஐஸ் க்யூப்ஸும் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேனோட ஸ்விட்ச்சு. ஸோ அதில் இருக்க ஃபேன் வந்து எப்படி சுற்றுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வால்யூம் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ 3 மோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஹை ஸ்பீடே வந்து அவ்வளோதான். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் கூலர், நம்மளுக்கு ஜில்லுன்னு காற்று வரும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹோல்ஸ்லேருந்து வருது, செகண்ட்ல 3லேருந்து வருது, தேர்ட் ஸ்டெப் போனோம் அப்படின்னா மொத்தம் அந்த 5 ஹோல்ஸ்லேருந்துமே வந்து புகை மாதிரி வந்து வருது. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலரிங். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நைட் டைமில் யூஸ் பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகும், பகல்லையும் கலர்ஸ் சேஞ்சிங் தெரியுது. ஓகேங்களா. ஸோ தண்ணியில் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பட்டன் வந்து நம்மளுக்கு டைம் செட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குமே வந்து யூஸ் ஆகாது அந்த பட்டன் வந்து. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இந்த மாதிரி ஃபேஸை வந்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா தான் வந்து கொஞ்சமாவது அந்த ஏரோட ஜில்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஏசி வாங்குற அளவுக்கு வந்து ஏசி காற்றுல வர ஜில்னஸ் எல்லாம் கண்டிப்பாக இதில் வரவே வராது. தென் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ்லேயும் வந்து இதோட ஏர் வந்து நம்மளுக்கு சர்க்யூட் ஆகாது. தென் இதில் இருக்க மெயின் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிளக் பாயிண்ட்ல இப்போ நம்ம டேபிள் ஃபேன்ஸ் வந்து எப்படி பிளக் போட்டோம் அப்படின்னா ஓடுமோ அந்த மாதிரி தான். ஸோ கரண்ட் இருக்க டைம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் இல்லாதப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீசார்ஜபிள் ஃபேன் கிடையாது. ஸோ பவர் சப்ளை இருந்தாலே இதை யூஸ் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு டிமெரிட். தென் வந்து ஃபேஸை ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த காற்று சர்க்கியூட் ஆகுது. தென் அதோட கேப் இந்த மாதிரி அடிக்கடி டொடக்குன்னு வந்து கலந்து விழுந்துருது. எனக்கு இதை பை பண்ணலாமான்னு கேட்டால் வேற வழியே இல்லை. இந்த மாதிரி ஃபேன் வாங்கி வச்சா கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க வாங்கலாம். அதர்வைஸ் வந்து ரீசார்ஜபிள் ஃபேனே வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம், ஒர்க்குன்னு சொல்லுவேன். இதை வாங்குறதுக்கு அது ரொம்ப ஒர்த்து. ஐஸ் கட்டி இதில் ஆட் பண்ணாலும் காற்று இந்த அளவுக்கு ஸ்பீடாக வருது, பட் ரொம்ப ஜில்லுன்னெல்லாம் வந்து வரல. ஏர் கூலரில் வர மாதிரி ஜில்னஸும் வரல, டவர் ஃபேனில் வர மாதிரி நம்மளுக்கு ஸ்பீடும் இல்லை. ஸோ இந்த சைஸ் இந்த பிரைஸ்க்கு ஓகேவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 444க்கு நான் வாங்கியிருந்தேன். சேல்ஸ்ல இதை விட கம்மியாக கூட வாங்கலாம். இந்த ஃபேனை வச்சு தான் காற்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கையில் ஒரு விசிறி வச்சுட்டே நம்ம வீசிட்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒர்த்தபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ராடக்ட் தான். வெள்ளி விலை தாறுமாறாக இருக்கும்போது இந்த மாதிரி வெள்ளி கொலுசில் இருக்க மாதிரி சில்வர் ஆங்லெட்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 கலெக்ஷன்ஸும் வந்து பார்ப்போவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து குந்தன் செட்டில் இருக்க மாதிரி ஒரு சில்வர் ஆங்லெட் தான் ரொம்ப பிடிச்சது. இது வந்து 100க்கு அவுட் ஆஃப் 1000 வந்து கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதை வந்து நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன் டீடைலிங், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சலங்கையோட டீடைலிங், அரும்பு டீடைலிங்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். எப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக மீஷோனால தர முடியுதோ சொல்லிட்டு எனக்கு வந்து யோசனையாகவே தான் வந்து இருக்கும் எப்போவுமே. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சலங்கையோட சவுண்ட் வந்து நான் உங்களுக்கு கேட்க வைக்கிறேன் பாருங்கள். 2 முத்து தான் இருக்குது, பட் அதுலேயும் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து சத்தம் வருது. இதோட ஹைலைட்டிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸும் தென் கலர் எனாமல் தான் அவ்வளோ அழகாக இருக்குங்க. செகண்ட் ஆங்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளாக இருக்கிறதுல ரெட் கலர் கிறிஸ்டல்ஸ் வச்ச மாதிரி, அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு ஜிம்காசஸ் இருக்க மாதிரி அதுலேயும் வந்து கிறிஸ்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வேர் பண்ணியிருக்கேன், பட் இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ஜிம்கா மாதிரி இருக்காது. ஸோ பிளைனாக வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு கொலுசு போட்டோம் அப்படின்னாவே வந்து காலை அவ்வளோ அழகாக வந்து எடுத்து காட்டுது. ஸோ நம்ம ரெகுலர் யூஸஸ்க்கு போடுற வெள்ளி கொலுசு வந்து இப்போ வெள்ளி ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி டெய்லி யூஸஸ்க்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபங்க்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி கிராண்டாக போட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு டெஃபினட்டாக இதை வந்து வாங்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரேஞ்சில் இருந்தது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் ஆங்லெட்டோட ப்ரைஸ் வந்து 150 to 180 சம்திங்கில் தான் வந்து இருந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ அமேசிங்கான ப்ராடக்ட்ஸ் வந்து மீஷோஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆங்லெட் வந்து ட்ரை பண்ணலாம். கேர்ள்ஸ் வந்து நம்ம ஒரு சைடில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி ஆங்லெட்ஸ் வந்து வேர் பண்ண விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நான் சொல்லணும்னு இல்லை, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும். ஸோ இந்த vlogல வர எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா பையிங் லிங்க்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.